ஜோதிட நண்பர்கள் குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம், மதிய வணக்கம். நான் தூத்துக்குடியிலிருந்து ஜோதிட கலாநிதி பூதலிங்கம் குருக்கள் பேசுகிறேன். திருமண பந்தத்தில் ராகு கேதுக்களின் பங்கு, அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது ராகு கேதுக்களோட பங்குன்னா அது தோஷம் இருக்கா இல்லையா, தோஷம் அந்த அமைப்பு எப்படி இருக்குது, அந்த தோஷத்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதா, தோஷம் அதனால் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது டாபிக் இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்தாக பொதுவாகவே லக்னத்தில் ராகு கேது இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு அல்லது கேது கண்டிப்பாக, லக்னத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும், லக்னத்தில் கேது இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி 2, 4, 7, 8, 12 சொல்லக்கூடிய திருமண பாவங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் ராகு கேது இருந்தால் அது சம்மந்தமாக ரிலேட்டடாக வர மாதிரி ராகு கேது அமைப்பு இருக்கிறவங்கள திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாதிரி ராகு ஒரு ஆணுக்கு ராகு இருக்கிற இடத்துல பெண்ணுக்கு கேது இருந்தால் நல்ல திருமண விதின்னு ஒரு அமைப்பு இருக்குது, நல்ல அமைப்புன்னு. அதே மாதிரி தான் லக்னத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி அடைய மாட்டாங்க. லக்னத்தில் ராகு இருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஒரு விஷயத்தை இப்படி செய்தால் நல்லா இருக்குமா, அப்படி செய்தால் நல்லா இருக்குமான்னு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. முடிவு உடனுக்குடன் எடுத்துட மாட்டார்கள். தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவாங்க, வல்லவர்களாக இருப்பாங்க. அதே போல் இவர்களால் எந்த விஷயத்திலும் தனித்து செயல்பட இயலாது. கொடி போல படர்ந்து செயல்படக்கூடியவர்கள். சரியான ஊன்றுகோல் போன துணை கிடைத்துவிட்டால் இவர்களை கொண்டு வாழ்க்கையில் சிறப்பான எச்சத்தினை காண்பார்கள். அப்படிங்கும்போது இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி எந்த அமைப்பில் இருந்தால் ராகு கேது தோஷமாக இருக்குது, அதுக்குள்ள பரிகாரங்கள் வழிபாடு பண்ணும்போது அதோட இது குறையுது அப்படின்னு அமைப்பு இருக்குது. சுயசாரம் பெற்ற சார பரிவர்த்தனை பெற்ற ராகு கேதுகளுக்கு திருமண தடை ஏற்படுத்தும் வலிமை உண்டுன்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. அப்போ அதுக்குரிய அமைப்புப்படி அந்த கிரக அமைப்பு இருந்தால் நம்ம அது கூட பரிகார வழிபாடுகள் பண்ணிட்டு தான் நம்ம திருமணம் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் குறைவு வாழ்ந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. 8ஆம் இடத்துல ராகு கேதுகள் 2 திசை நடத்தினால் தசா புத்தி வரும்போது தான் அந்த பிரச்சனைகள் வரும். உரிய தசா புத்தி எந்த ஒருமே நல்ல ஒரு விஷயம்தான் சரி, கெட்ட ஒரு விஷயம்னாலும் சரி, நல்லது பண்ணி கொடுக்குறகம் தசா நடத்தினாலும் சரி, கெட்ட அந்த தசா புத்தி வரும்போது தான் அந்த விஷயம் நடக்கும். அப்படிங்கும்போது ஜனகால ஜாதக ரீதியாக தசாபுக்தி சாதகமாக இருந்தால் திருமணம் தொடர்பான பாவங்களில் பிரச்சனை இருந்தாலும் அசுபகரங்கள் என்றாலும் திருமணம் நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கையும் பாதிக்காது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜனகால ஜாதக ரீதியாக தசாபுத்தி சாதகமாக இருக்கணும். அதனால் எந்த தோஷமாக இருந்தாலும் சீர்தூக்கி பார்க்காமல் ராகு கேது திருமண தடை என்று பொதுவான காரணத்தை கூறி திருமண தடை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து சொல்லணும் இந்த விஷயங்கள். தசாபுத்தி ஜனகால தசாபுத்தி சாதகமாக இருந்ததுன்னா திருமண பாவத்திலேயே பிரச்சனைகள் இருந்தாலும், திருமண பாவத்தில் அசுபகரங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்காதுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 108 நாள் நாகாபரணம் தரித்த ஈஸ்வரனை வில்வ மாலை அணிவித்து வழிபட்டால் ராகு கேதுவின் ஏற்படும் தடைகள் அகலும். நாக ஆபரணம் தரித்த ஈஸ்வரன் சிவன் வழிபடணும். வில்வ மாலை அணிந்து ராகு கேதுவின் தடைகள் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது, பரிகார வழிபாடு அமைப்பு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.